ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது, என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும், என்ன விஷயத்துல கவனமா நீங்க செயல்படணும், மேலும் இந்த மாதம் உங்களுக்கு காதல், குடும்ப உறவுகள், தொழில், வேலை இதுல வரக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியா முழு சுபர் என அறியப்படக்கூடிய குரு பகவானால் ஆளக்கூடிய ராசி இந்த மீனம் ராசி. மீன ராசி அன்பர்கள் ரொம்பவுமே புத்திசாலிகளா இருப்பீங்க. மேலும் மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களோட மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே சரி செய்து உங்களோட வாழ்க்கையில திறம்பட முன்னேறக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செயல்படணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் கொண்டவங்க தான் நீங்க. குரு பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசியில பிறந்த நீங்க மற்றவங்க மீது எல்லாமே ரொம்பவுமே அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அனைவரையுமே அரவணைச்சி அனுசரணையா நடந்து கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையுமே அன்பானவங்களா பார்த்துப்பீங்க. ரெண்டு மீன்கள் உங்களோட ராசி சின்னத்தின் அடையாளமா இருக்கிறது போலதான் நீங்களுமே அடிக்கடி திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. பிறர் மீது அன்பை காட்டினாலும் யாரு மீதுமே துரோகம் காட்ட மாட்டீங்க. நீங்க எல்லோருக்கிட்டையுமே உண்மையா நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் மீனராசி அன்பர்கள். நீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இந்த மீன ராசி அன்பர்கள் மீனை சின்னமா கொண்டிருப்பீங்க. இந்த ராசி நீர் ராசியா பார்க்கப்படுது. தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் நீங்க இருப்பீங்க. பிறருக்கு உதவுவது, தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமா இருக்கும். உங்களுடைய ஒழுக்க குணம், நல்ல நடத்தை மற்றவர்களால் போற்றப்படக்கூடியதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்க சமூக பணிகள்ல மிகவும் ஆர்வத்தோட கலந்துப்பீங்க. மீனராசியில இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை, சமூக சேவைகள் இந்த எல்லா விஷயத்திலுமே மிகவும் சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. மீனராசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகள்லாம் மிகவும் சிறப்பா செயல்படக்கூடிய துறையா அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். எப்பவுமே நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில வரது என்னமோ துன்பமாவும் இருக்கு, தடைகளாகவும் இருக்கு, இது எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும். நிறைய மீனராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் இதுதான். இப்படிப்பட்ட நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பகவான் ராசி அதிபதினு சொன்னோம் இல்லையா, உங்களுடைய ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான். அதனால நீங்க வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும். ஆமாங்க, நீங்க இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்து பாருங்க. நீங்க நினைச்ச நல்ல விஷயம் ஒண்ணு கூடிய விரைவில் நடப்பதை கண் கூட பார்க்க போறீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் உண்டாகி, காரிய தடைகள் விலகி, செல்வ நிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இருக்கிற ராசிகள்லயே கடைசியா வருது மீனராசி. அதே போல இருக்கிற ராசிகள்லயே மிகவும் நல்ல மனிதர்களா இருக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் நிகழப்போகுது, இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இதை பத்தி நாம இப்போ விரிவா பார்க்கலாம். மீனம் ராசி, இந்த ராசியில பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி 3 நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சுகஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், அயன சைன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு போகும் பொழுது
செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு போவாரு. சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும், புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும், சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவ்வப்போது சின்ன சின்ன வீண் மன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவங்களுக்கு நீங்க உதவ போய் தேவையில்லாம வீண் பிரச்சனையில சிக்கிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கவனமா இருக்கணும். அதே போல மற்றவங்களோட செயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் கோபத்தை உண்டாக்கும். தேவையற்ற வீண் செலவுகளும் வரலாம். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். ரகசியங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா பல காரிய தடைகள் உண்டாகும். அதனாலதான் கவனமா இருக்கணும். வீண் வாக்குவாதம், அதன் மூலம் மற்றவங்க இடத்தில் பகை தோன்றலாம். இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமா மீனராசி அன்பர்கள் தவிர்க்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்துல கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் வரலாம். கவனமா உங்களோட வேலைகளை செய்யுங்க. மேல் அதிகாரிகளின் உங்களோட செயல்கள் அவங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை சீரும் சிறப்புமா செஞ்சீங்கன்னா நல்ல லாபத்தையும் பெற முடியும், நல்ல பெயரும் உண்டாகும். கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாலுமே உங்களுடைய வேலை அதிருப்தியை கொடுத்துரும். சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுங்க. நல்ல நல்ல சலுகைகளை அறிவிங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்க இந்த மாதம் எடுக்க போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். சக ஊழியர்களின் உதவி உங்களுக்கு பக்கபலமா பல நேரத்தில் அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் அவ்வப்போது வரலாம். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கணும். சண்டை சச்சுரவுகள் வரும் பொழுது அந்த விஷயத்தை புரிஞ்சு நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. இல்லைன்னா திடீர் மன வருத்தம் ஏற்படும் நிலை வரலாம். அதன் பிறகு கொஞ்சம் நெருக்கமும் அதிகரிக்கும். கொஞ்சம் நீங்க பேசி மட்டும் எந்த விஷயத்தையும் தீர்க்கணும். உங்களுடைய குழந்தைகள் கிட்ட பேசும் பொழுது கூட நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். பிள்ளைகளின் செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். தேவையில்லாத சண்டைகள் வரும் பொழுது அந்த விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க இந்த மாதம் வாங்க போறீங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி உங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். வீண் செலவுகள் வரலாம். கோபத்தை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டா நல்லது. நம்பிக்கையோட காரியங்கள் ஈடுபட்டீங்கன்னா வெற்றி பெற முடியும். மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிற விஷயத்துல மட்டும் பெண்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுக்குமே பொறுப்பு நீங்க தான் ஏற்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க வாகனத்துல ஏதாவது செல்லக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா உங்களோட பயணத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும். நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறைஞ்சிடும். எந்த ஒரு காரியத்திலையுமே சாதகமான வாய்ப்பை நீங்க பெற முடியும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் குறைந்து காணப்படும். புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தடுமாற்றம் வரலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது, எந்த வேலையை முதல்ல முடிக்கிறது அப்படிங்கக்கூடிய குழப்பம் வரும். இந்த குழப்பம் வரும் பொழுது கொஞ்சம் நிதானமா யோசித்து செயல்படுறது நல்லதா இருக்கும். எந்த வேலையை எப்படி முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எல்லா விஷயத்திலையுமே நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இக்கட்டான சூழ்நிலையும் வரும். மன உறுதியோடு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். நீங்க மன உறுதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயலாற்றினீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. இதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையுமே நீக்கக்கூடிய வல்லமை பிறக்கும். பணவரத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி சேரும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகள்ல ஆர்வம் உண்டாகும். அதே நேரத்துல படிப்புலையுமே நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவுவதா இருக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதா இருக்கும். சக மாணவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமா இருக்கும். இருந்தாலுமே கவனமா எல்லா படிப்புகள்லையுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும். தேவையில்லாத வாக்குவாதத்தை மாணவர்களுமே தவிர்க்கணும்.
அதே போல பாடத்திட்டங்கள்ல சரியா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. உங்களோட ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் உறுதுணை உங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமா அமைய போகுது. மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் சாதகமான பல வாய்ப்புகள் வரும். அதை முறையா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா முன்னேற்றத்தை அடைய முடியும். கோபப்படுறது குறைச்சுக்கணும். எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்படணும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.